குட்டி கிளிட்ஸ் அன்பர்களே வணக்கம். புதன் பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். புதன் பகவான் நவ கிரகத்தில் இளமையான கிரகம். யாருக்கு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 7ல் புதன் இருக்கிறாரோ இளமையான மனைவி அல்லது கணவர் அமைவார். சாமர்த்தியமான பேச்சு, கல்வி அறிவு, வேத ஜோதிடம் அறிந்திருப்பர். அனைவரையும் வசீகரிக்கத்தக்க அளவில் பேசுவார்கள். நகைச்சுவையாக பேசுவார்கள். ஆக முதலில் நாம் மேச ராசி அன்பர்களுக்கு நாம் பார்க்க போகிறோம். புதன் பகவான் பிப்ரவரி 3ஆம் தேதி மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு வருகிறார். மேச ராசியினருக்கு 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்துக்கு வருகிறார். முறைப்படி புதன் 3ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் உரியவர். கும்ப ராசியில் அவர் ஏற்கனவே உள்ள சூரியன் ராகுவுடன் இணைகிறார். மேச ராசி கொண்டவர்களுடைய ஜாதகத்தில் 11ஆம் வீட்டில் மாற்றத்தை கொண்டு வருகிறது. இந்த கிரகநிலை மாற்றமானது உற்சாகத்தை கொடுக்கும், மனதில் தன்னம்பிக்கை பெருகும், மன அமைதி பெறுவீர்கள். பணியிடத்தில் எதிர்பாராத திருப்பத்தை கொண்டு வரும். உத்தியோகத்தில் உயர்வு பெறுவீர்கள், சிறப்பாக இருப்பீர்கள். மற்றவருடைய வேலையையும் சேர்த்து செய்து புகழ் பெறுவீர். நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடைய ஆதரவுடன் தங்கள் தொழிலை சர்வதேச அளவில் விரிவுபடுத்தும் வாய்ப்பு தங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஓங்கும், பரஸ்பர அன்பு பெருகும். சின்ன சின்ன விஷயங்களுக்காக சண்டை போட்டுக் கொண்டிருந்தீர்கள், அது அனைத்தும் மறக்கப்படும். உத்தியோகத்தை பொறுத்தவரை சிறப்படைவீர். பிறரின் வேலைகளையும் சேர்த்து செய்து பாராட்டுதல் பெறுவீர்கள். உயர் அதிகாரிகள் தங்களை மனமாற பாராட்டுவார். உத்தியோகத்தில் இதுவரை கிடைக்கப்பெறாத உத்தியோக உயர்வு, இடமாற்றம் போன்றவை தங்களுக்கு சாதகமாக கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் தாங்கள் நன்மை பெறுவீர்கள். புதனினுடைய தொழில் சம்பந்தமாக புதன் சம்பந்தப்பட்ட தொழில்கள், எழுத படிக்க பயன்படும் பொருட்கள், தகவல் பரிமாற்றம், செல்போன் பிசினஸ் செய்வோருக்கு நல்ல அபரிமிதமான லாபம் உண்டாகும். ஏனென்றால் குருவின் பார்வையை புதன் பெறுகிறார். குருவினுடைய 9ஆம் பார்வை கும்பராசியில் இருக்கக்கூடிய சூரியன், புதன், ராகுவுக்கு ஏற்படுகிறது. ஆக தொழில் வியாபாரத்தில் தினசரி நாளிதழ் விற்போர், இன்டர்நெட் லைனில் உள்ளோருக்கு அபரிமிதமான லாபம் கிடைக்கும். அடுத்து தரகு கமிஷன் ஏஜென்ட் அவர்களுக்கு நல்ல அபரிமிதமான வருமானம் கிடைக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகும். இடம் வாங்க விற்க புரோக்கர் தொழிலில் ஈடுபட்டுள்ளோருக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். சாமர்த்தியமான பேச்சினால் நன்கு பணம் சம்பாதிப்பீர்கள். ஐடி துறை, பத்திரிகை துறை அன்பர்களுக்கு ஐடி துறையில் தங்களுக்கு நிறைய வருமானம் கிடைக்கும். அயல்நாடு சென்று வேலை செய்ய விருப்பம் உள்ளோருக்கு அயல்நாடு தாராளமாக செல்லலாம். ஏனென்றால் ராகுவை குரு 9ஆம் பார்வையாக பார்ப்பதால் தங்களுக்கு வெளிநாடு சென்று பெரிய நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு, அதிர்ஷ்டம் தங்களுக்கு பெருகி வரும். வேலை இழந்தோருக்கு நல்ல வேலை உத்தியோகம் கிடைக்கும். வேலையில் இருப்போருக்கு அதிக சம்பள உயர்வுகள் கிடைக்கும். தங்களுடைய திறமைகள் அனைத்தும் பாராட்டப்படும். பத்திரிகை துறை அன்பர்களுக்கு புகழ் பெருகும். விஐபி தொடர்புகள் உண்டாகும். அரசியல்வாதிகளின் தொடர்புகள் தங்களுக்கு உண்டாகும். ஆக மொத்தம் மேச ராசி அன்பர்களுக்கு இந்த புதன் பயிற்சியினால் நன்மைகள் பெருகும், ஆதாயம் கூடும், குடும்பம் நன்றாக இருக்கும், ஆரோக்கியம் மேம்படும். கோயிலுக்கு சென்றால் நவகிரகத்தில் உள்ள புதன் பகவானையும் மகாவிஷ்ணுவையும் வழிபடுங்கள். விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.